சிவா சிவா என வணங்க போகிறேன். ஓடி வந்து வரம் கொடுக்க வேண்டும் வல்லலே. ஹரி 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 ஆதியே தங்கிய மூர்த்தி. ஹரி 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 ஆதியே தங்கிய மூர்த்தி. கரிதலை உத்து போற்ற கால கண்டனே தேவா தேவா தேவா. சிலை அது உருவாய் வந்து சிறுவனுக்காக அன்று தரிசனம் தந்த தேவா உன் தாளினை யான் பணிந்தேன் பணிந்தேன். எனையாளும் பரமேசா துணையாகவா. எனையாளும் பரமேசா துணையாகவா. எனையாளும் பரமேசா துணையாகவா துணையாகவா. சதுர்மறை பொருளேவா சரணமின் பாதாரம். எனையாரும் பரமேச துணையாகவா. எனையாரும் பரமேச துணையாகவா. குழந்தாய், நீர் வணங்கும் ஆண்டவன் எதிரே தோன்றிருக்கின்றேன், கண் விழித்துப்பார். நான் கோரிய கருணாகர கடவுள் கண்முனை காட்சி வைத்திருக்கலாம். கண் விழித்து பார்க்கலாமா? தாராளமாக. இப்படிப்பட்ட காட்சியை காண வேண்டும் என்பதற்காகத்தான் காற்றென்றும் மழை என்றும் அனல் என்றும் மாறாமல் அல்லும் பகலும் 60 நாளினை உனையே வணங்கி கொண்டிருந்தேன். ஆண்டவா, கருணை பிறந்து விட்டதா கருணாகர கடவுளே. இறைவா, ஈசா ஜெகதீசா எனையாளும் பரமேசா. ஈசா ஜெகதீசா எமையாளும் பரமேசா. எமையாளும் பரமேசா. இப்படி கடுமையாக தவறு தெரியுமா? ஏன்? எனக்கு வரம் வேண்டும் ஆண்டவா, வரம் வேண்டும். உமது தவத்தை வெற்றினே அகமகின்றே இந்த ஆனந்த தாண்டவ மூர்த்தி உமது விருப்ப பிரகாரம் வேண்டிய வரத்தை அருள்பாலிக்க காத்திருக்கின்றேன். கேள். அப்படி என்றால் வரத்தை தடையில்லாமல் கேட்கலாமா? தாராளமாக. சுவாமி, வரத்தின் பொருள் என்ன தெரியுமா? என்ன? உங்களுக்கு 5 முகம் பஞ்சமுகம் என்று கேள்விப்பட்டேன். உண்மைதான். இப்பொழுது பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கிறது. பஞ்சமுகமூர்த்தி நான். அப்படி இருக்க அந்த 5 சிரத்திலும் 5 முகத்தோடு எனக்கு வரத்தை கொடுக்க பஞ்சமுகத்தோடு உனக்கு வரங்கள் கொடுக்க
கொடுக்க வேண்டுமா? ஆமா. அப்படின்னா உனக்கு 5 வரங்கள் வேண்டுமா? 5 வரங்கள். ஒவ்வொரு சிரத்துக்கும் ஒவ்வொரு வரங்கள் தேவை. ஆமா. ஒன்று இல்லைன்னா கூட இன்னொரு வலிக்கும். அடடே, சரி, உன் விருப்பத்தை பூர்த்தி செய்ய, உன் பக்தியை நான் உணர, உன் விருப்ப பிரகாரம் வேண்டிய வரத்தை கொடுக்க காத்திருக்கின்றேன். கேள். என்ன வரம் தெரியுமா? என்ன வரம்? என்னுடைய உயிரானது என்னுடைய உடலிலே இருக்கக்கூடாது. முதல் வரம். ஒன்று, அது எங்கே இருக்க வேண்டும்? இரண்டாவது வரம் என்ன தெரியுமா? அந்த உயிரானது ஆகாயத்திலே உலவிக் கொண்டே இருக்க வேண்டும். 2, மூன்றாவது வரம் என்ன தெரியுமா? என்ன? நான் நினைத்த போது அந்த உயிர் என் உடலில் வந்து ஐச்சேகமாக வேண்டும். 3, நான்காவது வரம் என்ன தெரியுமா? என்ன? சுவாமி, எப்பொழுது நான் நினைக்கிறேனோ அப்பொழுது உன்னை போன்ற உருவம் எனக்கு வர வேண்டும். என்னை போன்ற வடிவமா? ஆமா. உனக்கு ஆபத்து வருகின்ற நேரத்திலாம் என்னை நினைக்கும் போது என்னை போன்ற வடிவம் நீ எடுக்க வேண்டுமா? ஆமா சுவாமி. 4, ஐந்தாவது வரம் என்ன தெரியுமா? என்ன? சுவாமி, இதோ என் கண்முன்ன இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான் ஒரு சிறிய நெல்லிக்கனியாக உருமாறி என்னுடைய மார்பிலே நீ எப்பொழுதும் ஐச்சீகமாக இருக்க வேண்டும். அப்படியா? இப்படிப்பட்ட வரத்தை கொடுங்க சாமி, இல்லைன்னு மட்டும் சொல்றாதீங்க. உழைத்தாய், உமது விருப்ப பிரகாரம் என்னப்படியே தந்தேன், என்னப்படியே தந்தேன். எத்திசையோர்களும் சித்தமகிழ்ந்திட, எத்திசையோர்களும் சித்தமகிழ்ந்திட, என்னப்படியே தந்தேன். மண்ணும் பெண்ணும் இசை மாறிச் சென்றாலும் மாசுரு தேவர்கள் அவர்களாலும், மண்ணும் பெண்ணும் இசை மாறிச் சென்றாலும் மாசுரு தேவர்கள் அவர்களாலும், தன்னொழி நீக்கி தவறுமனாலும் ஆனவனே என்று வாழ்வாய். அரியது, பெரியது, தெரியது அனைத்தையும் உணர்ந்து இந்த பக்தி மார்க்கமாக பஞ்சமுக தோற்றத்தோடு பஞ்சமுகங்களெல்லாம் ஒன்று சேர்த்து உனக்கு 5 வரமாக அருள்பாலித்தேன். போதுமா? ஆகட்டும். வேண்டுமா? போதும். நான் உரைத்தபடி நெல்லிக்கனியாக என்னுடைய மார்பிலே நீ எப்பொழுதும் ஐச்சீகமாக இருக்க வேண்டும். அப்படியா? ஆமா. என்னை விட்டா எங்கே பறி போயிடுமோன்னு ஒரு பயம் உனக்கு. எப்பொழுதும் என்னுடனே இருக்க வேண்டும், என்னுடைய இதயத்திலே நீங்க இருக்க வேண்டும். அப்படியா? ஆமா. சரி, உன் விருப்பத்தை பூர்த்தி செய்ய இதோ என்னை உருவாக்கு. ஓம் நமச்சிவாய. அந்த பரமனிடத்திலே தந்திரமாக வரத்தை பெற்றுக் கொண்டு ஏன் எப்பொழுதுமே என் மார்பிலே குடிகொண்டிருப்பான். ஒரு முகத்தோடு வரம் கேட்டிருந்தால் அந்த ஒரு முகத்தை விட்டு விட்டு மற்ற இருக்கக்கூடிய 4 முகத்தை ஏதாவது ஒரு முகத்தில் என்னை அழிப்பதற்கு ஏதாவது ஒரு திட்டம் தீட்டுவான் அந்த பரமன். பரமா, கேட்ட வரத்தை கொடுத்து விட்டாய். என் தம்பியை சந்திக்கிறேன். உனது பக்தன் உண்மையை நாடி வந்திருக்கின்றேன். தாயே, காட்சளிப்பாய், தாயே காட்சளிப்பாய். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் பக்தா, கண்ணை திறந்த பார். நீ கோரிய கடவுள் வந்திருக்கிறேனப்பா. லோகமாதா, அன்னையே, உம்மை காண வேண்டும் என்று எத்தனை ஆண்டு காலம் தவம் செய்தோம். இப்படி கண்முன்னே காட்சளிக்கிறாயே, என் பெருமையை நான் எப்படி பாடுவேன் தாயே, எப்படி பாடுவேன்? குழந்தாய், அம்மா அம்மா என்று நீ உருகி உள்ளம் முருகி எனையே குறித்து நீ தவம் செய்தாய். உன் தவத்துக்கு மெச்சிதான் வந்தேன். என்ன காரணம் அப்பா? காத்திடுவாள் எம்மையே ஓங்காரி, கருணை செய்வாய் நீயே உபகாரி. அம்மா தாயே, லோகமாதா, நீண்ட நாட்களாக என் மனதில் ஒரு ஆசை. நான் கேட்க வரத்தை தடைந்து கொடுப்பாயா? தாராளமாக தருகிறேன். அப்படியா? மகிழ்ச்சி தாயே, மகிழ்ச்சி. அன்னையே, இந்த உலகிலே எந்த ஆயுதத்தாலும் எனக்கு அழிவு என்பதே இருக்கக்கூடாது. ஏன்? அது மட்டுமல்ல,
எந்த ஆடவராலும் எனக்கு அழிவு என்பதே இருக்கக்கூடாது. இதை கொடுத்தால் போதும் தாயே. ஆஹா, கண்டவானா, இந்த உலகத்திலே இருக்கும் எந்த ஆடவராலும் நான் அழியக்கூடாது அம்மா என்று என்னிடத்திலே பணிவாக வரத்தை கேட்கிறாய். சரி, உன் பக்திக்கு மனமிறங்கி நீ கேட்ட வரத்தை கேட்டபடியே கொடுத்தேன். பெற்று அன்னையே, இன்னும் ஒரு வரம் தேவை. இன்னுமா? ஆம் தாய். என்னப்பா? என்ன கேட்கப் போகிறேன்? என் தாயிடத்தில் நான் என்ன கேட்கப் போகிறேன்? அன்னையே, உமக்கு இருக்கும் சக்தியிலே பிரதி பாதி சக்தி எனக்கு தேவை. கண்டவானா, என்ன வார்த்தை பேசுகிறாய்? நான் யார்? இந்த உலகத்திற்கே தாயானவள் நான். என்னுள் இருக்கும் சக்தியை பாதியாக நீ கேட்கிறாயே, இது நியாயமா? இது தர்மமா? முதல் கேட்ட வரத்தை கொடுத்தேன், அவ்வளவுதான். என்னுள் இருக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்து விட்டால் என் கணவரோடு நான் எப்படி சேர்ந்து இடபாகம் பெறுவது? இந்த உலகத்தில் நான் தான் சக்தியாக எப்படி திகழ்வது? ஆகையால் இரண்டாவது கேட்ட வரத்தை கொடுக்க முடியாது என்னால். அன்னையே, கேட்டதை கேட்டபடி கொடுப்பால் என்று கேள்விப்பட்டேன். இப்படி மறுப்பு சொல்வது நியாயமா? அபயம் என்றோ தம்மை ஆதரிப்பால் நம்மை. கேட்டதை கேட்டபடி வாரி வாரி கொடுப்பா என்று கேள்விப்பட்டேன். இப்படி மறுப்பு சொல்லலாமா? நான் உமது பிள்ளையாயிற்று. வேண்டாம் தாயே, நான் கேட்கும் வரத்தை தாருங்கள் தாயே. அடாதே அடாதே மகனே, நான் இரண்டாவதாக கொடுக்கும் வரத்தை என்னுள் இருக்கும் சக்தியை பாதியாக பகிர்ந்து கொடுக்கிறேன். அதை கொடுத்த பிறகு அதை பரிசோதித்து விட்டு பிறகு மீண்டும் என்னிடத்தே கொடுத்து விட வேண்டும். இந்த வரம் உனக்கு நிரந்தரமாக கொடுக்க மாட்டேன். அப்படியா? ஏனென்றால் நீ மனது வைத்தால் உன் விருப்பத்திற்காக கொடுக்கிறேன். என் சக்தியை உனக்கு கொடுத்த பிறகு மீண்டும் அந்த சக்தியை கொடுத்து விட வேண்டும். இல்லை என்றால் கொடுக்க மாட்டேன். நான் வரத்தை பெற்று அதை பரிசோதித்து பிறகு தங்களிடத்திலே கொடுத்து விடுகிறேன். சரி, இதோ என்னுள் இருக்கும் சக்தியை பாதியாக பகிர்ந்து உனக்கு தருகிறேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. கண்டவானா, அன்னையே, பலம் பெற்று விட்டாயா? என்னுள் இருக்கும் சக்தி பாதி பகு உனக்கு கிடைத்து விட்டதா? இதுவரை கிடைக்காத சக்தி இன்று கிடைத்திருக்கிறது. மகிழ்ச்சி தானே? சந்தோஷம் அடைந்தேன். சரி சரி, இன்னும் ஏன் காலத்தை வீணாக்குகிறாய்? இதோ அந்த சக்தியை பரிசோதித்து விட்டாய். உனக்கு உடல் முழுவதும் பலம் வந்து விட்டது. ஆகையால் மீண்டும் அந்த சக்தியை கொடு. எனக்காக என் கணவர் காத்து கொண்டிருப்பார். அவர் இடபாகத்தில் நான் சென்று சேர வேண்டும். பக்தர்களுக்கு இன்னும் எத்தனையோ காட்சி கொடுக்க வேண்டும். என்ன வார்த்தை? உன்னதான் நில்லுன்னு சொன்னேன். பெற்ற சக்தியை மீண்டும் கொடுக்கணுமா இவளுக்கு? ஏண்டி நான் என்ன மடையனா? ஏண்டியா? ஆமாண்டி. நிறுத்திடி. உன் சக்தி என்கிட்ட இருக்கு. நீ ஒன்னும் அசைக்கு பார்க்க முடியாது. என்ன பாக்குற? உன் வலிமை, உன் திறமை, உன் சக்தி அனைத்தும் பாதி என்னிடத்தில் உண்டு. எதற்கு முறைக்கிற? இதவா, உன்னிடம் பிடிவாதம் செய்ய எனக்கு நேரம் இல்லை. நீ என்ன செய்கிற? எமது கோட்டைக்கு வர. அரக்கப்பதரே, அரக்கனாக பிறந்த உனக்கு ஏற்கனவே வீரம் இருந்தது. என்னுள் இருக்கும் சக்தியை பாதியாக நீ பெற்றதனால் என்னை விட இப்பொழுது அதிக பலத்தோடு இருக்கிறாய் நீ. ஆகையால் என்னிடத்தில் மோதி பார்க்கிறாயா? அற்ப பதரே, என் கரத்தில் இருக்கும் இந்த சூலாயுதமானது உன்னை இப்பொழுது ருசி பார்க்க போகிறது. இந்த உன்னை கொன்று இந்த உதிரத்தை கொடுக்கிறேன். எவடி 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 ஏண்டி பைத்தியக்காரி? வரத்தை கொடுத்து உனக்கு அறிவு இல்லை. நமது சக்தி எல்லாம் அவங்ககிட்ட போயிடுச்சு. சண்டை போட போறோம் தெரியுது. உனக்கு அறிவு இல்லை. சக்தி என்னோட வரப்புறை இல்லையா? முடியாது முடியாது சொல்வேன்.
அன்னையான என்னையே இப்படி அடித்து உதைத்து சித்திரவதை செய்கிறாய் சுவாமி உங்களை நான் இவனுக்காக வரம் கொடுப்பதற்காக அழைக்கப்படியே போக வேண்டாம் என்று எடுத்து சென்றீர்களே உங்களை பிரிந்து வந்தீங்கன்னா வரத்தை கொடுத்து இப்பொழுது வசமாக மாட்டிக்கொண்டேனே அண்ணா அண்ணா பரந்தாமா பார்க்கிற சயனா என்னை காப்பாற்ற வரமாட்டாயா ஓ மரிகரி மூரகரி மரிகரி முரகரி தேவா சொல்லவியே இங்கு வாவா மரிகரி முரகரி தேவா மரிகரி முரகரி என்னடி ஒப்பாரி ஏன் ஒப்பாரி எதுக்கு ஒப்பாரி நீ வரம் கொடுத்தவா வரம் பெற்றவனானே எனக்கு நீ அடிமை ஏதோ உன் புருஷனுக்கு தொண்டு செய்ய போறேன் என் புருஷனுக்கு பாதி கொடுக்க போறேன் நீ அதை விடுறி எங்க அண்ணன் இருக்கிறான் ராஜ தலாதிபதி சிங்கம் அவனுக்கு தொண்டு செய்வா அவனுக்கு பாதி கொடு அற்ப பதரை அறக்குவனே ஆணவத்தின் வழியில் சென்றவர்கள் அதிக நாள் உயிரோடு இருந்ததாக சரித்திரம் இல்லையடா அன்னையே என்று என் அடிவாதத்தில் விழுந்து தொழுதவன் இன்று அடி என்றும் வாடி என்றும் போடி என்றும் பேசுகிறாயே வேண்டாம் பேசக்கூடாது நீ பேசனுக்கு நேரம் இல்லை கேட்கணும் நேரம் இல்லை நீட்டிக்கிறத எதுக்குடா வாடி அரசாங்கத்துக்கு நான் வரம் கொடுத்தவள் என்கிட்ட நீ கை நீட்டின ஆமாண்டி வரம் கொடுத்தது நியாயம்தான் வரம் கொடுத்த இடத்துல தான் சோதிச்சு பார்க்கணும் அது என்ன வேலை செய்யுதுன்னு திட்டிய மரத்தில் தான் கூறாடணும் அதுதாண்டி வரம் பெற்றவனுக்கு அழகு அடிங்கம்மா எங்கெல்லாம் பறந்தான் எங்க அண்ணன் வருவாரா யார் உங்க அண்ணன் நாராயணா அந்த திருட்டு பையன் அந்த கரிமஞ்ச பையன் அந்த லவுண்டி பையன் அவருக்காக எத்தனை விழா எவ்வளவு சிறப்பாக எடுத்து பக்தர்கள் எல்லாம் பாடலாம் மஞ்சள் இது அப்பாவி மக்கள் பாவம் அவனுக்காக பாவம் பரிந்து லட்சமா பணம் செலவு பண்றாங்க எச்சக்கையில காக்கா ஓட்டாத ஏதுங்கிட்ட மடைந்தவன் அவன் கதையை சொன்ன காரி துப்பு அடே கழுதிய உனக்கு அவருடைய பெருமை என்ன இருக்கும் கோவிந்தன் அவர் இவன் கேக்குறாள நாராயணன் கதை தோபரகத்துல கண்ணனா வடிவெடுத்தானா அப்படி கண்ணனா வடிவெடுக்கிற நேரத்துல அவங்கிட்ட ஏதாவது ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்டா முக்கிய மோட்சம் அடையலான்னு எவனோ பிரம்மனுக்கு சொல்லிக்கிறான் எவனோ பிரம்மனுக்கு சொல்லிக்கிறான் அந்த புத்தி கட்ட கம்யூனிட்டிக்கு அறிவு இருக்காது நாம போலாமான்னு அவனுக்கு ஒரு நட்பாசை நாம போய் எல்லாம் வாங்கிடலாம் யாருக்கிட்டங்க என்ன கதை நீ கேட்ட என்ன அந்த கம்யூனிட்டி நேரா ஓடியாந்தான் கிட்ட போற நேரத்துல ஒரு அசிங்கம் ஏன்னா படைக்கும் கர்த்தா நாமம் அவங்கிட்ட போய் கேட்கலாமா கூடாது யோசித்து பார்த்தான் இவன் என்ன வேலை செய்யறான் ஆடு மாடு மேய்க்கிறது அவனுக்கு பழக்கம் அப்படி ஆடு மாடு மேய்க்கிறது சும்மா வர மாட்டான் கையில சாப்பாட்டை தருவான் கொண்டு வர சாப்பாட்டை அந்த மரக்கில்ல மாட்டுவான் மாட்டிட்டு பிறகு போவான் ஆட்ட மாட்ட மேய்ப்பான் மீண்டும் மத்திய நேரம் சாப்பிடுவான் இது வழக்கம் வழக்கம் ஒரு நாள் என்ன செய்தான் வழக்கம் போல் உணவை கொண்டு வந்தான் யாரு கண்ண இவன் என்ன செய்தான் அவங்கிட்ட ஏதாவது பொருளை வாங்கணுமே யோசித்து பார்த்தான் நேரா கேட்ட அசிங்கம் மறைமுக செய்யலாம் சொல்லிட்டு என்ன செய்தான் அந்த மரத்துக்கு மேல காக்கையா வடிவெடுத்து அப்படியே வட்டம் விட்டு கொண்டு வந்தானா மேலேயே பார்த்தான் கண்ணை ஆட்ட மாட்ட ஓட்டி வந்தானுங்க எல்லாம் கும்பலா மேய விட்டானுங்க கொண்டு வந்து சாப்பாட்டை எடுத்து ஓடுறானுங்க மாட்டத்துக்கு
கண்ணம் பார்த்துட்டுடா மேல இருக்கிறது யாருன்னு. டேய் நில்லுங்க, யாரும் சாப்பாட்டு அங்க மாட்டாதீங்கன்னா. அதுக்கு கூட்டெல்லாம் கேட்டான், டே கண்ணா கொண்டு வந்த சாப்பாட்டு அங்க மாட்டலாம் எங்க மாட்டத்துனா. அதுக்கு அவன் சொன்னானா, இங்க மாட்டீங்க. அன்னைக்கும் ஏமாந்தான் பிரம்ம பாவம், அசிங்கப்பட்டானுங்க. குலத்தொழில வேணாம், அசிங்கப்பட்டான். சரி, மறுநாள் உணவறிந்த பிறகு இந்த தடாகத்தில் கையெழும்புவான். அவன் கரத்தில் ஒரு பருக்கைகளும் கீழே விழுந்தா, அதை புசித்தால் முக்தி மோட்சம் அடையலாம் என்று என்ன செய்தான்? மறுநாள் மச்சமா வடிவெடுத்தான், அந்த தடாகத்தில் உலாவிக் கொண்டிருந்தான். ஆமாண்டா, என்ன செய்தான்? ஆட்ட மாட்டை ஓட்டி வந்தானுங்க, மேய்க்க விட்டானுங்க. மத்திய நேரம் உணவு இருந்தானுங்க, கை ஓடுறானுங்க தண்ணியில. பார்த்துட்டான்டா அவன். யாரா யாரு அங்க அங்க தடாகத்தில் இருப்பதை பார்த்துட்டான். டேய் நில்லுங்க, யாரும் கையாளம் போதீங்கன்னா. கையாளமாதீங்க. சாப்பிட்ட கையாளமெல்லாம் என்ன அசிங்க இல்ல. கை அலமல்ல என்றால் உணர்ந்து விடுமே, என்ன செய்வதுன்னு கேட்டான். இங்க தச்சுங்க, இங்க தச்சுங்க. அன்னைக்கு வெட்கப்பட்டான், வேதனைப்பட்டான். அவன் தான் சொன்னானா, இவனை பெரிய கடவுள் சொல்றாங்களே, எச்சக்கையில காக்கா ஓட்டாத ஏதுங்கிட்ட மடையே, இந்த சடையே, இந்த இடையே, கறி மூஞ்சி பையன். அவன் ஒரு சாமி, அவனை வணங்குறேன். கரத்தை நீட்டு. எங்க அண்ணன் காத்துக்கிறேன்டி, உனக்காக வாடி பொடி. நாராயணா என்னுடைய தம்பி சென்றான், அந்த சத்தியிடத்தில் வரத்தை பெற்றுக் கொண்டு தம்பி வரத்தை பெற்றுக் கொண்டு வருகிறேன் என்று சென்றாய். வரம் பெற்று விட்டாயா? வரம் மட்டுமா பெற்ற, கொடுத்தவளை கொண்டு வந்துட்ட. அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம். உனக்கு இன்னும் திருமணம் ஆகல. ஆமா. டேய், நீ அவளை திருமணம் செய்துக்கோ, எனக்கு மன சந்தோஷமா இருக்கும். நான் பாத்துக்கிறேன். அவனை விடுறி. யாரு அந்த சாம்பல பூசிய சடையாண்டி பையன்? எங்க அண்ணன் ராஜ கடி வீரசிங்கண்டி. அண்ணனை திருமணம் செய்துக்கோ, பிறகு நடப்பது பாரு. வரட்டுமா? வரப்பை என்ன பாக்குறேன். ஐஜி போடுறப்பையா யார் அவன்? அங்க யார பின்ன நாய் ராஜா கடி சலாதிபதி. அண்ணா நான் பாத்துறேன். உன்னை பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருக்கிறாய். உன்னை பார்த்தால் எனக்கு ஆசை பிறந்து விட்டது. என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? இருவரை கட்டிப்பிடித்து சந்தோஷமா இருப்போம். வேண்டாமடா பாவி, வேண்டாம். நான் உனக்கு தாயை போன்றவள். என்னிடத்தில் இப்படி தகாத வார்த்தையை பேசாதே. நீ தாயாக நினைக்கிறாய், நான் தாரமாக நினைக்கிறேன். வாடி. உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்க தெரியுமா? பண்டு போய் தடைய குந்தல் மதன பண்டார வழி கண்ணி ஒரு ஒத்த கண்ணால் கிளிமொழி வாயின் உரல் கற்கண்டோ சக்கரையோ கனியோடு கலந்த போக அண்டமா முனிவர்க்கெல்லாம் அமுதம் என்று அளிக்கலாம். என்னுடைய வதனத்தை கண்ணே கல்லையே உன் விழி கூட ஒளி வீசுதே, ஒளி வீசுதே. வாராய் முன்னாடி உன் ஆயுள் முழுவதும் நீ என்னதான் என்னை அடித்தாலும் உதைத்தாலும், உன் ஆசையின் வார்த்தைகளை பேசினாலும் உன் ஆசைக்கு என்னால் இணங்க முடியாது. அப்படியா? அடுத்தது என்ன செய்ய போறேன்?
எனக்கு திருமணம் செய்து கொள்ள முடியுமா முடியாதா? முடியாது முடியாது என்ன செய்வேன் தெரியுமா? பாதாள சிறையில போடு. எப்பொழுது என்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று இவள் சம்மதம் தெரிவிக்கிறாளோ அது வரைக்கும் இவளை விலங்கு போட்டு பாதாள சிறையில போறேன். அவளை திருமணம் செய்து கொள்ளாமல் விட மாட்டேன். நாராயணம், நாராயணம். அந்த இரு அரக்கர்களும் என் பாட்டை சக்தியை சிறைப்பிடித்து விட்டார்கள். என் தாத்தாவை அவனுக்குள் ஐக்கியமாக்கி விட்டான். அவர்களை எப்படி காப்பாற்றுவது? அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒருவரால் மட்டும்தான் முடியும். என்னுடைய தாத்தா வைகுந்த வாசனை அழைத்தால்தான், இங்கு வந்து அவர் கூறினால்தான் இதற்கேற்ற வழி பிறக்கும். இப்பொழுது அழைக்கலாம். வைகுந்த வாசா, நாராயணா, நாரதா, மகமுனிவரே, எதற்காக என்னை குறித்து இப்படி புஜித்து துதித்து வேண்டி வருந்திக் கொண்டிருக்கிறீர்கள்? தாத்தா, எதற்காகவா? உங்களுக்கு தெரியாததா? அனைத்தும் உணர்ந்தவர் நீ. அப்படி இருக்க எங்களையே கேட்கலாமா? இருந்தாலும் கூறுகின்றேன் தாத்தா. கைலைவாசனும் சக்திக்கும் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அவரவர் தனித்தனியாக அண்டவாணன் கண்டவாணன் என்று சொல்லக்கூடிய இரு அரக்கர்களுக்கும் அவர்கள் கேட்கும் வரத்தை கொடுத்தார்கள். அரக்கன் புத்தி அறபுத்தி என்பது தெரிந்ததுதானே. வரத்தை வாங்கிவிட்டு இருவர்களையும் சிறைப்பிடித்து விட்டார்கள். அவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். இதில் பாட்டியார் சக்தி பாட்டியானவள் தான் பிரிந்த பரமனையும் பார்வதியும் மீண்டும் ஒன்று சேர்க்க வேண்டும். சிறை வைத்திருப்பரை மீட்டெடுக்க வேண்டும். உங்களால் தான் முடியும். அதற்குண்டான மார்க்கத்தை இப்போதே நான் செய்கிறேன். எப்படி என்றால், எப்படி? நவ கிரகங்களை ஒன்று சேர்த்து நவ கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி அனைத்தையும் திரட்டி இப்போதே நான் ஓர் ஏகம் வளர்த்தி அதில் நவ சக்தி ஒன்றை படைக்கிறேன். அப்படியே ஆகட்டும். என்னுடைய பேர் என்ன? தங்கா, வாமா. ஆமா, நான் யார்? நான் எப்படி பிறந்தேன்? என்னுடைய பேர் என்ன? நவ கிரகங்களை ஒன்று திரட்டி நவ கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் எடுத்து உன்னை இதோ ஒரு நவ சக்தியாக படைத்தேன். உன் அண்ணன். என்னுடைய பேர் நவசக்தி. நவசக்தி. எதற்காக படைத்தாய்? எதற்காக தெரியுமா? என்ன காரணம்? அதோ பரமனும் பார்வதியும் வழக்கம் போல் பரமன் பார்வதியை சோதிப்பதும் சோதனைக்கு உட்படுத்துவதுமே வேலையாக ஆனது. அப்படி சோதனைக்கு உட்படுத்தும் போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட காரணத்தால் பரமனை விட்டு பார்வதி அகன்றதால் அதை பயன்படுத்தி அந்த அரக்கர்கள் இருவரும் வேண்டிய அண்டவாணன் கண்டவாணன் என்று சொல்லக்கூடிய அரக்கர்கள் அவர் மனம் குளிர வைத்து வேண்டிய வரத்தை பெற்று அனைத்தும் கவர்ந்த பின் சக்தியெல்லாம் என பரமனையும் பார்வதி சிறை வைத்திருக்கிறார்கள். அன்னவர்கள் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்றால் அந்த அண்டவாணன் கண்டவாணன் அவர்களை மடிக்க வேண்டும். அதற்காகத்தான் உன்னை படைத்தேன். இதோ புறப்படுகிறேன் என்று வா. காலமெல்லாம் இந்த சிறைச்சாலையிலே நான் கண்ணீர் விட்டு கதற வேண்டியதுதானா? என்னை காப்பாற்றி உன்னை காப்பாற்ற யாரும் வர மாட்டார்கள். ஆமா, இப்பொழுதாவது திருமணம் செய்து கொள்ள சம்மதமா இல்லையா? முடியாது. சரி, ஏதோ இந்த
சிறைச்சாலையில் இருந்தும் என்னை காப்பாற்றுவ யாரும் வரப்போவதில்லை. உன் ஆசைக்கு இணங்கி விட்டால் என்னை விட்டு விடுவாயா? விட்டு விடுவேன். உன் ஆசைக்கு இணங்க முடியாத தருணத்தில் இருக்கிறேன். காரணம் என்ன? காரணம் என்ன தெரியுமா? பெண்களாக பிறந்தால் மாதத்திற்கு 3 நாள் 5 நாள் 7 நாள் 9 நாள் இப்படி மாதவிடாய் போகும். அதே போன்று இப்பொழுது 7 நாட்களாக நான் மாதவிடாயாக இருக்கிறேன். சரி. வீட்டுக்கு தூரமா இருக்கிறேன். தூரமா நீ இரு, நான் கிட்ட வரேன். வீட்டு விளக்காக இருக்கிறேன். அதே மாதவிடா வீட்டுக்கு விளக்காக இருக்கிறேன். சரி. அதனால் இப்பொழுது என்னை நெருங்க முடியாது. இந்த 7 நாள் முடிந்து 8வது நாள் சொல்லு. 8வது நாள் நான் கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். 8வது நாள் கட்டாயம் உனக்கு மரணம். 8வது நாள் எனக்கு மரணம். அடிப்பா என்ன சொல்ற? 8வது நாள் உனக்கு கட்டாயம் நான் சரணம். சரி சரி போ. என்ன சொன்னாலும் அந்த சக்தி அந்த சக்தி சம்மதம் சொல்லிவிட்டால் சபாஷ் சபாஷ். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்னது? பாரிஜாத மலர் ராஜனுடைய திருமணத்திற்கு வேண்டும். ஆதலால் அது எங்கிருந்தாலும் விடாத போய் அந்த பாரிஜாத மலர் இந்த உலகில் எந்த மூலையில விட மாட்டேனா? பாரிஜாத மலரோடு வருகிறேன். வருகிறேன். ஆகட்டும். என் தம்பி பாரிஜாத மலரோடு வருகிறான். என்னுடைய சக்தியால் உன்னை படைத்திருக்கின்றேன். உன்னுடைய பெயர் மாயா சக்தி. என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். உனக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமா. அது என்ன வேண்டும்? தண்டவாளன் அப்படின்ற அசுரக்கள் அவரிடம் சென்று காதல் மயக்கத்தை உண்டாக்கி அவனை அழைத்து வர வேண்டும். இது நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படி கடவுளே எனக்கு நானே ருத்ரகாளி, என்னிடத்தில் வந்து அகோரமாக நிற்கிறாயே, யாரும் மணி? நான் யார் தெரியுமா? எம்பெருமானால் உருவாக்கப்பட்ட இவருடைய பெயரோ நவசக்தி. நவசக்தி நாயகி நீதானா? ஆமா. இந்த சிறைச்சாலை தெரியுமா? காரணம் என்ன? உன்னையும் உன்னுடைய கணவரை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றுதான் இந்த அவலத்தோடு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அப்படியா? ஆமா. அப்படி என்றால் இந்த சிறைச்சாலையிலிருந்து என்னை காப்பாற்ற வந்திருக்கிறாயா? போவதாக வந்திருக்கின்றேன். சந்தோஷம். அரக்கனை அழிப்பதற்கு ஏற்பாடு செய். ஐயோ 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 ஐயோ, டேய் அண்ணன் பாரியாத மலரை கொண்டு வாண்ணா. இங்க வந்து பார்த்தா அட பாயா எங்கடா போடா? பாருங்க, எவனோ பல்ல வெட்டி வச்சுக்கிறான். மதம் படிச்சு யானை நீ ஒண்ணு பிடிக்க யாரோட? டேய் அண்ணா மலரை படிச்சு வானாரு. ஆமா. இங்க பாரு ஒரு உண்மையான மலரே நிக்குது. ஐயோ நீ போய் வா, நான் என்ன ஏதுன்னு கேட்டு வரேன். நீ போற
நீ போகக்கூடாது நீ போகக்கூடாது நான் தான் போகணும் இல்ல நான் தான் போகணும் டேய் நான் எங்க போகணும்ன்ற நீ இப்ப நீ எங்க போனோம்னா அப்ப பக்கம் நான் போகணும் நான் உள்ள போனோம். ஏ பெண்ணே என்னங்க யார் நீ அடாடா என்ன அழகி இப்படி அழகு நான் பார்க்கவே இல்லையே அடா 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 ஆஹா ஆஹா கட்டி அணை தருமுத்தமுதன்னிட எங்கடி வருது எனக்காகவே இவன் பிறந்து வந்திருக்கிறான். ஆமா என்னங்க ஆமா உங்களுடைய பேர் என்ன? என் பேரு யாதனை கேக்குறேன் சொல்லுங்களே. ஒரு நாட்டுக்கு சக்கரவர்த்தி உங்களுடைய பேரு? இது தெரியாது உனக்கு? தெரியாது. கண்டவாகன் இவனுக்கு தெரியல. உங்களுடைய பேரு கண்டவாகன்? ஆமா. அப்படி இருக்கும்போது ஆமா என்ன பாட்டி போய் எதற்காக பாட்டு பண்ணீங்க? நான் உன்னை கட்டிக்க போறேன்டி. கட்டிக்க போறீங்களா? ஆமாண்டி. ஆமா கட்டிக்க போறீங்களா? சரி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்பேன், அதற்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிட்டாக்கா நான் உங்களே கட்டிக்கிறேன். கேள்வி கேட்க போறாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. பட்டச்சினா என்ன கேள்வி கேட்க போறா? கேள்வி என்னங்க நீங்களா ஒரு நாட்டுக்கு சக்கரவர்த்தி அப்படி இருக்கும் போது ஆமா நீங்க என்ன வரம் பெற்றிருக்கீங்க? அதையும் இப்ப கேக்குறேன். என்னங்க ஏன் தெரியுமா? சொல்லட்டுமா? நீங்களே வரம் பெற்றிருந்தா தான் உங்களோட நான் வாழ முடியும். வச்சுக்க என்னங்க உங்களுக்கு அந்த ஆண்டவனாலே ஏதாவது வந்தாலும் வருமே. ஆமாங்க. எப்படி உன்னை நம்பி நான் உன்னோட வருதுன்னு கேக்குறேன். கல்யாணம் பண்ணிக்கிறது நீ அரக பையன், நான் உன்னை நம்பி வந்தா தேவரெல்லாம் உன்னை அடிச்சுட்டா நான் எங்க போவேன்? அடியே என்ன புத்தி வரம் பெற்றவண்டி. என்ன வரம் பெற்றிருக்கீங்க? எந்த ஆயுதத்தாலும் எந்த ஆடவராலும் எனக்கு அழிவு என்பதே இருக்க கூடாது. அது மட்டும் தானா? அந்த சக்தி இருக்கின்றாலே அந்த சக்தி பாதி பெற்றவன் நான். அப்படியா? என்ன அசைக்கு பார்க்க முடியாது. அப்படின்னா பரவாயில்லைங்க. சொல்றையா எப்படி சொல்லட்டுமா? அத்தமாக உன்னை ஐயோ அஞ்சுதமே உட கொஞ்சலுமே என்ன இவ்வளவு பிகுவா பிடிக்கிறா? ஏண்டி சனி யாரு? இந்த உருவத்தை நான் பார்க்கவே இல்லையே. அந்த சீதேவி என்ன அழகா இருந்தா, மூதேவி நான் இங்க வந்து நிக்குது. நான் மூதேவியா? உன்னை அழிப்பதற்காக வந்திருக்கின்றேன்.
என்னையா ஆமா நீயா உண்மை. என்னடி என்ன என்ன என்னடே பட்டச்சின்னா என்ன வீராப்பியா அவளுக்கு ஏய் ஆண் சிங்கண்டி ராஜகடி சலாதிபதி எங்கிட்டயே அது போட்டோம் இங்க என் பின்னாடி வந்தாலும் ஒரு அவன் எங்கடி என்னை கொன்றுவிட்டு அவளிடம் சென்று நீ காதல் கீதம் பாடலாம். ஐயோ 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 நல்ல நேரத்துக்கு எடுக்கிறாளே அடியா எனக்கு காலை தூக்குற மத்த வெட்டிடுவோம் அந்த சக்தியே எனக்கு பிரதி சக்தியை கொடுத்துக்கிறா பொட்ட சின்னாயே இவ காலை தூக்குறாயா ஏய் அடா சுரேந்திரா, என்ன வர வந்திருக்கின்றாய்? ஏய் எந்த ஆடவராலும் எந்த ஆயுதத்தாலும் எனக்கு அழிவு என்பதே இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல அந்த சக்தியின் சக்தி பாதி பெற்றவன் நான். நீ என்னடி செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? பெண்களை தவிர எந்த ஒரு ஆண்களுடைய கருத்தால் எனக்கு மரணம் என்பது இருக்கக்கூடாது அப்படின்னு வர வாங்கினாய். ஆனால் பெண்கள் ஆளும் எனக்கு அழிவு என்பது இருக்கக்கூடாது அப்படின்னு வர பெற்று இருக்கின்றாயா? உன்னை கொல்வதற்கு ஒரு பெண் வந்திருக்கண்டா. அடா பாவி டே நாரதா ஏய் ஏய் அவனும் வேலை காட்டாயா என்ன திசையும் திருப்பிட்டானே எவரே பொட்ட சின்னாயி குந்தி நாள் முழங்கால பச்செடுக்கிற பொட்டாச்சி கடைசியாக சொல்கிறேன், என் இடத்தில் என்னுடைய காலில் விழுந்து உயிர் பிச்சைகள் அளிக்கின்றேன். இல்லை என்றால் திரும்பி பார்க்காமல் ஓடிவிடு. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுறது? எதற்கு மஞ்சா சிங்கம் பொட்டச்சி நாயே அது எப்படி சொல்லும் தெரிக்கலாம்? இவனை அழைத்து விட்டேன். இவனுடைய அண்ணன் இருக்கிறது அல்லவா, அவனை சந்திக்கின்றேன். என் தம்பி சந்திரான் யார் அவன் முக்காடு போட்டு வரவான், பல்லு வலிக்கு வர யார் அவன்? ஏய் ஏமா ஏன் உக்காந்துக்கிறீங்க? போங்க போய் எல்லாம் டிஃபன் சாப்பிடுங்க. என்ன என்ன ஏந்து போங்க. ஏன் டேய் யார் நீ? என்ன ஆச்சு? என்ன உனக்கு வாயில வந்த மாதிரி பேசிக்கிட்டு? டேய் ஆமா, என்ன நீ மட்டும் வந்துக்கிற? என் தம்பி எங்க மலர் பச்சார்ல? இப்ப தான் ஒருத்தனை துண்ணு தண்ணி குடிச்சிட்டு வரேன். என்ன விளாடுறான் கண்ணு வண்டியா? என்ன டேய் பாரிஜாத மலருக்கு சென்றீங்களே, என்னடா ஆச்சு? போணுமா? நானும் உன் தம்பி வேகமா போனோம். சரி அங்கதான். ஐயோ ஏன் கேக்குற? என்ன? ஒரு அழகான பொண்ணு பொண்ணுடா, அழகான பொண்ணு அழகா வந்தது. உன் தம்பி கிட்ட பேசிச்சு. அங்க ஒரு உருவ காலியா மாறி உன் தம்பியை காலி பண்ணிச்சு. பராக்கிரமமான தம்பி, என் கண்மணியான தம்பி, தம்பி தம்பி மாண்டாயோ எனது தம்பி, தம்பி தம்பி. இப்படி அழுது கொண்டிருந்தால் எதிர்க்க நஷ்டமா? டேய் ஆமா, அவன் எங்க இருக்கிறான்னு காட்ட முடியுமா? நான் காட்டுறேன். வாடா. குயிலு கட்டும்
மடுக்கு மடுக்கு மாடுக்கா யார் அவன் போடா டேய் டேய் இதான் அது. இந்த பெண்ணா இதான் அந்த பொண்ணு. மிகவும் அழகாகவே இருக்கிறாளடா நீ போ போ. அந்த சிறையில இருக்கக்கூடியவளை விட இவள் மிகவும் அழகாக இருக்கிறாள் நீ போடுவியோ? எங்க இல்ல, அதானே. போய் வா. இன்னும் அங்க என்ன கூட ஒத்துக்குறாரு அவரு பானுங்க எல்லாம் போட்டாங்க. டேய் போடா ஆஹா ஏய் பெண்ணே இவள் அழகாக இருக்கிறாய் உன்னை பார்த்த உடனே எனக்கு காதல் மோகம் பிறந்து விட்டது கட்டி எனக்கு ஒரு முத்தம் கொடுவா என்னங்க? ஏய் உன்னை பார்த்து எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு? என்னை விட்டு ஓடி போக முடியுமா உன்னால் முடியுமா நான் ஒருவரல்ல ஒருவரா என்னை விட்டு ஓடி போக முடியுமா உன்னால் முடியுமா நாம் இருவரல்ல ஒருவராக அடா 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 எவ்வளவு அழகான 37 லட்சம் ஒரு பெண்ணாக என்னோட வந்தால் இப்போ பார்த்தா ஏதோ ஒரு பேய் பிசாசு மாதிரி ஏய் ஏய் இந்த உருவத்தை நான் கேட்கவில்லை அவ எங்க அவ்வளவு அழகாக இருந்தா அவ எங்க என்னை கொன்று விட்டு அவளை சந்திக்கலாம். ஏய் உன்னை கொல்ல வேண்டுமா சரிடு எங்க பாரு மலர் இருக்கும் குளிரிடத்தை காட்டு அந்த மண் இவளைதான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஏய் ஆமா வா இருவர் சந்தோஷமா இருக்கு என்ன ஆமா. நான் எப்படிப்பட்டவன் என்னங்க? என் வீரம் என்ன நான் வாங்கி வரேன் என்ன ஏண்டி ஆமா, வரம் பெற்றிருக்கீங்களே. என்ன வரம் பெற்றிருக்கீங்க? அடடே நான் என்ன வரம் பெற்றேன்னு சொன்னாதான் என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆமாங்க. அப்படியா? என்ன வரம் பெற்றிருக்கிறேன் தெரியுமா? என்ன? 5 வரம் பெற்றிருக்கிறேன். 5 வரமா? ஆமா. அந்த வரத்தை சொல்லுங்க. முதல் வரம் என்னுடைய உயிரானது என்னுடைய உடலிலே இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. இரண்டாவது வரம் அது ஆகாயத்திலே உலவிக் கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது வரம் நான் நினைக்கும் போது அந்த உயிர் என் உடலுக்குள்ளே வந்து விட வேண்டும். 3 வரம் மீதி வரம் அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க? என்ன 5 வரத்திலே 3 வரம் சொல்லிட்டீங்க. அந்த 2 வரம் சொன்னால்தான் உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள முடியும். போராட்டமாச்சு இதெல்லாம் சொல்றேன். ஏமா சொல்ல கூடாது நீ கொடுத்தா இருக்குறியா? அப்படி இருக்க அதெல்லாம் தேவையில்லவா? எனக்கு ஏன் தெரியுமா உங்களை கேட்கிறேன்? அது சொன்னீங்கன்னா தான் நான் உங்களோட வாழ முடியும். எனக்கா யார் மூலியமாவது உங்களுக்கு மரணம் ஏற்பட்டு விட்டா நான் விதவையாகத்தான் போக வேண்டும். அப்படி இருக்கும் போது அப்படி எனக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால் விதவையாக எங்கே நான் போயிடுவோம். அந்த 2 வரத்தை சொல்லணும். ஆமாங்க. அந்த 4வது வரம் என்ன தெரியுமா? என்ன? நான் நினைத்த நேரத்தில் அந்த சிவபெருமானை போலவே உருமாற வேண்டும். அப்படியா? ஆமா. 5வது வரம் அந்த சிவபெருமானே ஒரு சிறிய நெல்லிக்கனியாக்கி என் மார்பில ஐக்கியம் செய்து வைத்திருக்கிறேன். அப்படியா? ஆமா. என்னங்க இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்படியா? ஆமாங்க. கனி இருக்கும் தனி இடத்தை காட்டு அந்த கனியை கொஞ்சம் கட்டி நடக்க நான் ஆச்சரியமாக இருக்கிறது. மேஜ உன்னை யாரை வர சொன்னா? நீ ஆண்டி வர ஏண்டா அறிவற்றவனே, புத்தி இல்லாதவனே, பெண்ணாக வந்து மாயாசக்தி நான் தான்டா. ஆமா. அடி படுபாவி என் வாங்கிய வரமெல்லாம் உன்னிடத்திலே சொல்லிவிட்டு உண்மை சாரி சொல்லிவிட்டால் என்ன
நான் பெற்ற வரத்தின்படி இப்பொழுதே நான் என்ன செய்கிறேன் பார். சிவ சிவா சிவ சிவா அப்படி என்றால் வர முடியுமா? முடியாதா? முடியாது. எதுக்கு முடியாது? எனக்கு திருமணம் செய்து கொள்ள முடியுமா? முடியாதா? சண்டை. அப்படியா? ஆமா. அது அப்படி நீ சொல்லலாம். ஆச்சுதா உனக்கு அனுபவம். அப்படி நீ சொல்லலாம். ஆச்சுதா உனக்கு சுவாமி வந்து விட்டீர்களா? நீ எப்போதுதான் வருவேன் அப்படி காத்து கொண்டிருந்தேன். பாருங்கள் சுவாமி. கண்டாசுரா, என்னுடைய கணவரை போல் உருமாற்றி வந்திருக்கின்றாயா? உன்னுடைய அருகே வரும்பொழுது நரவாட வீசியது. அப்போதே எனக்கு சந்தேகமா இருந்தது. ஓடிவிட்டால் ஓடிவிடு. நீயே மகாராஜத்தை பார்க்க வேண்டும். அது உண்மைகள் உனக்கு கையான உயிர் வருவதை யார் பெற்றேன்? அது உண்மைகள் உனக்கு கையான உயிர் வருவதை யார் பெற்றேன்? சம்பிரமாய் வந்திருந்தேன் செஞ்சல வந்ததில்லை. எந்த புவியோடெல்லாம் உமைத்திடவே செய்தேன். அம்புவியோடெல்லாம் உமைத்தே செய்தேன். கொந்தே புவியில் சாய்ப்பேன் குறைகட்ட நீதி கொள்வேன் 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 கூறிய வல்ல உனக்கு கொள்வேன் கொள்வேன் நீ ராதிக்கிறவரே கொள்வேன் கொள்வேன் அடுத்த அம்மா தாயே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதி பராசக்தி உமா மகேஸ்வரி உலகை காக்கக்கூடிய லோகமாதா, ஏதோ இந்த பாவி எந்த தவறு செய்யக்கூடாதோ அத்தனை தவறுகளும் செய்து விட்டேன் அம்மா. அம்மா அனைத்தையும் மன்னித்து இனிமேலாவது உன் பாதமே கதி என்று இருக்கக்கூடிய வரத்தை எனக்கு கொடுத்தாயே. அப்படியே கொடுக்கிற பெற்றுக்கொள். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். உன்னை காப்பாற்றி விட்டேன். உன்னுடைய கணவரையும் காப்பாற்றி விட்டேன். இப்பொழுதே இடமாக நீங்கள் இருவரும் இடமாக பெற்று சுகமாக இருக்க வேண்டும். வருகவே, வருகவே, என் தலைவா வருகவே, வருகவே ஓம் நம சிவாயம். சுவாமி, தேவிய வார்த்தையை மீறி சென்றேன். அந்த அரக்கனால் பல அவதிகள் பட்டேன். கேட்பார் பேச்சையை கேட்டுக்கொண்டு நடக்கக்கூடியவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி
கணவனுடைய வார்த்தையை கேட்காமல் மதிக்காமல் அலட்சியம் செய்யும் பெண்களுக்கு இந்த சம்பவம் ஒரு பாடவா விளங்கிட்டு என்பதற்காகத்தான் சோதித்தேன், சோதனைக்கு ஆட்படுத்தியேன். உங்கள் வார்த்தையை கேட்டு இனி நான் நடப்பேன். இன்று முதற்கொண்டு நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை, இருவரும் சேர்ந்ததே உலகம் என்று சுட்டிக்காட்ட பாமர மக்களுக்கு இந்த பரமேஸ்வரனே எதிர்ந்து காத்தடிக்க வேண்டும். புறப்படு கைலாயம்.